Welcome to the class students. Today we will see Civics Lesson 1 Indian Constitution. Indian Constitution is nothing. It is a law of our country, fundamental law of our country. Learning objectives. To know about the making of Indian Constitution, salient features of Indian Constitution, to understand the fundamental rights and duties, to know the directive principles of the state policy, to understand the center-state relation and emergency provisions. Introduction. It is the Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் லா. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த கவர்மெண்ட்டு கண்ட்ரியில் இருக்கிற கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் இஸ் த வெஹிக்கல் ஆஃப் நேஷ்னல்ஸ் ப்ராக்ரஸ். கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட்க்கு ஒரு வெஹிக்கலாக இருக்கும். த கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபஸ்ட் ஒரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ. இந்த கான்செப்ட் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் யூஎஸ்ஏலேருந்து எடுத்துக்கிட்டோம். த நீட் ஃபார் த கான்ஸ்டியூஷன். ஏன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நம்மளுக்கு நீடு வேணும் அப்படின்னா, ஆல் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஹாவ் எ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன்ஸ் தெம். ஒவ்வொரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும், அதாவது டெமோக்ரஸி அப்படின்னா நம்ம வந்து பீப்புள் ரூல் பண்ணுறது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அந்த எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்க்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் லா இருக்குது. அதை எப்படி நம்ம கண்ட்ரியை கவர்ன் பண்ணோம் அப்படின்றதுக்காக. A constitution put down certain principles that form the basis of any kind of a state that as we a citizen desire to live in. இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சர்டன் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபேம் பண்ணியிருக்கு. அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அந்த ஸ்டேட் அந்த சிட்டிசன் எந்த சிட்டிசனாக எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சிட்டிசன்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில் அவங்களுடைய ஆசைப்படி வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆஸ் கான்ஸ்டியூஷன் டெல் அஸ் அபவுட் த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் த சொசைட்டி. கான்ஸ்டியூஷன் வந்து சொசைட்டியினுடைய ஃபண்டமெண்டல் நேச்சரையும் சொல்லியிருக்கோம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம மேக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது வந்து ஒரு செட்டப் பண்ணுறாங்க. ஒரு கேபினெட் மிஷன், அதாவது கேபினெட் அப்படின்றது மந்திரி சபை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பு, அந்த மினிஸ்டர்ஸ் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் கேபினெட் மிஷன். அந்த பிளான் படி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு மேக் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அந்த குரூப் பார்த்திங்கன்னா கண்ட்ரீஸ்னுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து இருக்காங்க. அவங்க போய் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்னுடைய கவர்மெண்ட்டில் போய் விசிட் பண்ணி அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரிக்கு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. அதை தான் நம்ம சொன்னோம். கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யார் ஃபார்ம் பண்ணுறாங்க? அந்த குரூப்பு, அதாவது நிர்ணய சபை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து அதில் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து செட் பண்ணுறாங்க. அந்த அசம்பிளியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், 389 மெம்பர்ஸ் ரெப்ரசன்டிங். எங்கெங்கே இருந்து மெம்பர்ஸ் வந்து நம்ம ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு 389 மெம்பர்ஸு. ப்ராவின்சஸ்லேருந்து 292 மெம்பர்ஸும், ஸ்டேட்லேருந்து 93 மெம்பர்ஸும், சீஃப் கமிஷனர்ஸ் ஆஃப் த ப்ராவின்சஸ்க்கு ஒரு சீஃப் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க 3 மெம்பர்ஸும், பல்சுஸ்தான் அப்படின்றதுலேருந்து ஒருத்தரும், அந்த 389 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. இந்த அசம்பிளி வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், the assembly held its first meeting on December 9, 1946. Dr. Sachidananda Singha, the oldest member, was elected as the temporary president of the assembly. சச்சிதானந்த சிங்கா அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க, ஓல்டஸ்ட் மெம்பர். அந்த நம்ம சொன்னோம் கேபினெட் மிஷன் அப்படின்னு சொன்னோம். அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ரொம்ப ஓல்டஸ்ட் மெம்பர். இப்போ அவங்கள வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. வைல் த ஒர்க் வாஸ் இன் ப்ராக்ரஸ். இப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்காக அந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த டாக்டர் சச்சிதானந்த சிங்கா டெம்பரரி பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணோம்ல, அவங்க ஹி டைட் வைல் த ஒர்க் இன் ப்ராக்ரஸ்.
After the Sachidananda died, Dr. Rajendra Prasad was elected as the president of the assembly. Dr. Rajendra Prasad அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியானுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்கள பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றதுக்கு. Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamachari was elected as the Vice President of the Assembly. இப்போ பிரசிடெண்ட் மட்டும் அவங்களால எதுவும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய மெம்பர்ஸ் வேணும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க 2 மெம்பர்ஸை வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. H.C. Mukherjee and V.T. Krishnamachari. The assembly met for 11 session along with 166 days of meeting. இப்போ வந்து அந்த அசம்பிளி வந்து எவ்வளோ டைம் வந்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 166 டேஸில் 11 டைம்ஸ் மீட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டியூரிங் த டிஸ்கஷன் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் ப்ரெசென்டட். அப்போ அந்த டிஸ்கஷன் 11 செஷனில் டிஸ்கஸ் பண்ண அந்த டைமில் பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது திருத்தங்கள் கொண்டு வராங்க. எத்தனை திருத்தங்கள் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதில் எல்லாமே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஒரு சிலது மட்டும். Some of them were accepted. The assembly worked together. Various committees and a draft of the constitution was prepared by the drafting committee. இப்போ டிராஃப்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்ன நம்ம சொல்லுவோம், அந்த ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கான்ஸ்டியூஷன் ரைட்டிங் சொன்னோன்னா அந்த அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் கமிட்டிஸ் இருக்காங்க. அந்த டிராஃப்டிங் அந்த நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்காக அந்த டிராஃப்டிங் கமிட்டி யாருடைய லீடர்ஷிப்பில் செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சேர்மேன் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். He is recognized as the father of the constitution. Writings 2473 amendments கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டிராஃப்டிங் கமிட்டி, அதை ரைட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து லீடர்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரைட்டிங்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டிங்ஸ்லாம் இது பண்ணுறதுக்காக டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர்னுடைய லீடர்ஷிப்பில் ஹி இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. As the draft had been discussed by the people, the press and the provincial assemblies and others, the constitution was finally adopted on 26 November 1949, contained a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃப்ட் ரைட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பீப்புள்கிட்ட கருத்து கேட்குறாங்க, ப்ரெஸ்கிட்ட கருத்து கேட்குறாங்க. அவங்களாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டில் ப்ராவின்சஸில் இருக்கிற அசம்பிளிஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, எல்லாம் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க 26 நவம்பர் 1949. இதில் ப்ரீஎமபிள் இருக்குது. ப்ரீஎமபிள் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு புக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு லெசன்லையும் நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது ப்ரீஎமபிள். அதில் 22 பார்ட்ஸ் இருக்குது, 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இந்த டிராஃப்டட் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ். அப்போ 26 நவம்பர் 1949 வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணுறாங்க. அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போ வந்து அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொன்னால் கம் இன்ட்டு எஃபெக்ட் அப்படின்னா 26 ஜனவரி 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் தனியாக மேக் பண்ணி அதை வந்து நம்ம வந்து பீப்புள் வந்து அதை படி தான் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் சொல்லியிருக்கிற ஃபண்டமெண்டல் லாஸ் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி 26 ஜனவரி 1950 ஃபோர்ஸ்க்கு வருது, நடைமுறைக்கு வருது. திஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் த ரிபப்ளிக் டே. இட் இஸ் பீயிங் அப்சர்வ் எவ்ரி இயர். அந்த டேவை நம்ம ரிபப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த இயரை நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இயரும் அந்த ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம். டூ யூ நோ பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா வாஸ் த கேலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னால் பிரேம் பிகாரி நரேன் ரசிதா. அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹேண்ட் ரிட்டனாக தான் இருந்துச்சு. எந்த ஸ்டைலில் இருக்குது, இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருக்காங்க. த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம்.
in the following italic style the salient features of our constitution இது என்னுடைய சிறப்பு இயல்புகள் சிறப்பு தன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கிற கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா நம்மளது ரொம்ப பெருசு, அதுவும் ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்குது. ஒரு சில கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷன் வந்து ஓரலாகவும் இருக்கும். நம்ம இந்தியாவில் தான் ரிட்டன், அதுலேயும் ரொம்ப பெருசாக நீளமானதாக இருக்குது. It is the lengthiest of all the written constitutions of the world. It has borrowed most of its provisions from the constitution of various countries. அதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அதை ஸ்டடி பண்ணி கான்ஸ்டியூஷனை அதில் எது பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரியில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. It was borrowed most of its provisions from the constitution of various committees. It is partly flexible and partly rigid. நெகிழ்வுத்தன்மை இல்லாததாகவும் இருக்கும். போது ஒரு சில லாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக மாற்றிடலாம், ஒரு சிலதை ஈஸியாக மாற்ற முடியாது, அந்த மாதிரி இருக்கிறது. இட் எஸ்டாப்ளிஷ் எ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே எல்லாரும் சேர்ந்து இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இது ரெண்டையும் நம்ம அதே மாதிரி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் மேக்ஸ் இந்தியா ஆஸ் அ செக்யுலர் ஸ்டேட். செக்யுலர் அப்படின்னா எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ it makes India as a secular state. It provides an independent judiciary. ஒரு ஜுடிஷியரி ஆர்கன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட், தானே முடிவெடுக்கிறது, வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இட் இன்ட்ரடியூஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யாராருக்கெல்லாம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அவங்க அப்ளை பண்ணி ஓட்டு போகிறக்குரிய உரிமையை நம்ம வாங்கிக்கலாம். அதுதான், அதாவது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ரிலீஜியஸு இல்லை இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காமல் யாரெல்லாம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ரைட் டு ஓட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் அண்ட் அக்கார்ட்ஸ் டு த ரைட் டு ஓட் டு ஆல் த சிட்டிசன் above 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். எந்த தடைகளும் இல்லாமல் எந்த டிஃப்ரென்ஸும் காமிக்காமல் அவங்க 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரைட் டு ஓட் அப்படின்றது கொடுத்துடணும். ப்ரீஎமபிள், இப்போ தான் நம்ம சொன்னால் ப்ரீஎமபிள் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொன்னோம். த டேர்ம் ப்ரீஎமபிள் ரெஃபர்ஸ் டு த இன்ட்ரடக்ஷன் ஆர் ப்ரீஃபேஸ். அதுவும் ப்ரீஃபேஸ் அப்படின்னு முன்னுரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு முன்னுரை சொல்கிறோம், அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற கண்டென்ட்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ அது மாதிரி ப்ரீஎமபிள் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடக்ஷன் ஆர் ப்ரீஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐடியல்ஸ் கொள்கைகள், அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள், அப்புறம் பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே அதில் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கும், அந்த ப்ரீஎமபிளில். It has a great value and has been considered as a key of the constitution. கான்ஸ்டியூஷனுக்கு கீயாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் preamble. The preamble of the Indian constitution is based on the objective resolution. objective resolution அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும், அது வந்து ஒரு நோக்கத்தோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றணும், அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் preamble இருக்கிறது. was drafted by ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், ஒரு குறிக்கோளோட ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். அப்புறம் நம்ம வந்து டிராஃப்ட் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு குறிக்கோள் இருக்கணும் அப்படின்னு. இது வந்து யார் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜவஹர்லால் நேரு. Constitution which was adopted by the Constituent Assembly on 22 January 1947. It has been amended once by 42nd Constitutional Amendment Act of 1976. 1976ல ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அப்போ வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதில் வந்து என்னென்ன 3 பிரின்சிபல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா விச் ஆடட் த 3 இப்போ நியூ வேர்ட்ஸ் ஆஃப் சோசியலிஸ்ட். இப்போ சமதர்மம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரே மாதிரி, அதாவது சொசைட்டியில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லோரும் ஈக்குவல், சோசியலிஸ்ட், செக்யூலார், அதாவது டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்டெகிரிட்டி அப்படின்றது ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த ப்ரீஎமபிள் பிகின்ஸ் வித் த ஃப்ரேஸ். ப்ரீஎமபிள் வந்து எந்த வேர்டை வச்சு ஃப்ரேஸ் பிகின் ஆகுது அப்படின்னு சொன்னால் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நம்மளை இந்தியன் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். தஸ் வி கேன் சே த பீப்புள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர் த சோர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஒரு மூல ஆதாரம் அப்படின்னு சொன்னால் யார், பீப்புள் தான். அந்த கான்ஸ்டியூஷனுக்கு பீப்புள் தான் ஒரு மூல ஆதாரமாக இருக்கிறாங்க. The preamble of the constitution states that India is a sovereign, socialist, secular, democratic republic. ஸோ பார்த்திங்கன்னா sovereign அப்படின்றது இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். சோசியலிஸ்ட் நெக்ஸ்ட்டு செக்யூலார், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இட் எய்ம்ஸ் டு secure
ஆல் இண்டியன் சிட்டிசன், எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் என்னது சொசைட்டியில், எக்கனாமிக்கில், பொலிட்டிக்கலில் ஒரே மாதிரியே இருக்கணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த ப்ரீஆம்பிளினுடைய எய்ம். Do you know liberty, equality, fraternity were the important slogans of the Russian Revolution in 1789. இப்போ லிபர்ட்டி அப்படின்றது ஃப்ரீடம் கொடுக்குறது, ஈக்குவாலிட்டினா எல்லாத்தையும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணுறது, ஃபேட்டர்னிட்டி அப்படின்றது பிரதர்ஹுட், அதாவது அது வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்லோகனாக இருக்குது. அதில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கும்போது 1789 அதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது தே ஆர் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் த ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். Citizenship. The word citizen is derived from the Latin word civic. Civic அப்படின்ற வேர்டில் வந்து சிட்டிசன் அப்படின்னு வேர்ட் டிரைவ் ஆகிருக்கு. இட் மீன்ஸ் த ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சிட்டிசன். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. The Constitution of India provides for a single citizenship. நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கிள் சிட்டிசன், ஒரு அதாவது சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க, குடியுரிமை. அதுமாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக சிட்டிசன்ஷிப் ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. வி ஆர் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்திய நாட்டில் நம்ம குடிமக்கள் அப்படின்னு சொல்லி ஒரே ஹோல் இந்தியாவுக்குமே ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். Article 5 to 11 under Part 3 of 2nd of the Constitution deals with the citizenship. நம்ம வந்து முன்னாடியே 395 ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம், 8 பார்ட்ஸ்னு பார்த்தோமா. இப்போது 22 பார்ட்ஸ்னு பார்த்தோம், 395 ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். அதில் பார்ட் 2ல் ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரலும் சிட்டிசன்ஷிப்பை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 ப்ரொவைட்ஸ் ஃபார் த அக்விஸ்டன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி இந்திய நாட்டு குடியுரிமை நம்ம வாங்கிக்கிறது, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் குடியுரிமை போயிடும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. திஸ் ஆக்ட் ஹேஸ் பீன் அமெண்ட்மெண்டட் ஃபார் 8 times. இப்போ கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 8 டைம் அப்பப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அக்விஸ்டன்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப். இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குறது, எந்தெந்த மெத்தடில் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். According to the Citizenship Act of 1955, the citizenship could be acquired through any of the following methods. First, birth. By birth, நம்ம இந்திய நாட்டில் பிறந்திருக்கோங்க. All person born in India on or after, இப்போ வந்து 26 January 1950 கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம். அந்த டேட்லையோ ஆன் ஆர் ஆஃப்டர் நம்ம வந்து இந்தியாவில் பிறந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. All persons born in India on or after January 26, 1950 were treated as the citizen by birth. By descendant, நம்மளுடைய ancestors, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மூலியமாக நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும். By a person born outside India on or after January 26, 1950க்கு அப்புறம் இந்தியாவுக்கு அவுட் சைடில் பிறந்து வேலை நாட்டில் பிறந்திருந்து அவங்களுடைய பேரண்ட் வந்து இந்தியா குடிமக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் இந்தியாவில். பர்சன் born outside India on or after January 26, 1950 shall be a citizen of India by descent if his father is a citizen of India at the time of his birth. ஃபாதர் பிறக்கும்போது அவங்க சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கமலா ஹாரிஸ் அவங்க வந்து அமெரிக்காவில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அமெரிக்க வாழ் இந்தியர், அவங்களுடைய பேரண்ட் வந்து இந்தியாவில் பிறந்தவங்க, அதனால் வந்து அவங்க வந்து அங்கே போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க அப்படின்றபோது இப்போ அவங்க வந்து நம்ம இங்கே இந்தியாவில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்கணும், அவங்க முன்னோர்கள் இந்தியாவில் இருந்தனால. பை ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பர் இதெல்லாம் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாகவும் நம்ம எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம் இந்திய நாட்டு குடிமக்கள் அப்படின்னு சொல்லி. A person can acquire citizen of India by registration with appropriate authority. அத்தாரிட்டிலையும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் வாங்கிக்கலாம். பை நேச்சுரலைசேஷன், அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்.
இயல்புத்தன்மையாக. For foreigners, a foreigners can acquire Indian citizen on application by naturalization to the government of India. இந்தியா கவர்மெண்ட்டில் வந்து நான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்போ இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரினா இப்போ நிறைய கண்ட்ரிஸ், இப்போ நம்ம ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து நிறைய பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி நம்ம இந்தியாவோட இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி டைமில் நம்ம இந்தியாவோட அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் சிட்டிசனாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் சர்டன் டெரிட்டரி பீயிங் ஆடட் டு த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷல் ஸ்பெசிஃபை தட் பர்சன் ஆஃப் தட் டெரிட்டரி ஹூ ஷால் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்தியன் சிட்டிசனாக தான் கன்சிடர் பண்ணுவோம். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இந்த மாதிரி இருந்தால் நம்ம சிட்டிசன்ஷிப்பை லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், the Citizenship of Act of 1955 prescribes 3 ways of losing citizenship. இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் 5 ways சொன்னோம். பை பர்த், பை டிசெண்டன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி மூலிமா இப்போ நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் பண்ணணும், நம்மக்கிட்ட இருந்து நம்ம இழந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் 3 மெத்தட் சொல்லியிருக்கோம். பை 3 ways of losing citizenship whether acquired under the act or prior to it under the constitution. ரெனியூகேஷன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளே முன் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. டெர்மினேஷன், இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரியில் போய் நம்ம வந்து ஒரு சிட்டிசன்ஷிப்பாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக இங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப், நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிப்ரிவேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அபகரிச்சிக்கிறாங்க, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோம் அதனால் வந்து நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து கவர்மெண்ட்டே வித்ட்ரா பண்ணிடுறது. அந்த 3 மெத்தட்ஸை பற்றி ஒன்று நம்மளே கொடுக்கணும், இல்லை இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப் ரைட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தானாகவே இங்கே டிசால்வ் ஆகிரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களே நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது. இட் கேன் பி அ வாலண்டரி ரினவுன்ஸ்டு பை அ சிட்டிசன்ஷிப். நம்மளே எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் ரைட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிவ் அப் அவர் ரைட்ஸ். இட் கேன் பி டெர்மினேட் இஃப் எ பர்சன் அக்வயர்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அதர் கண்ட்ரி. இப்போ அதர் கண்ட்ரியில் போய் நம்ம சிட்டிசன்ஷிப் ரைட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுடைய வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து அது தானாக கேம் டு அன் எண்ட். த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் deprive a naturalized citizen if it is satisfied that citizenship can be acquired by fraud. நம்ம வந்து தப்பு செஞ்சு ஃப்ராடெல்லாம் பண்ணி தப்பான தகவல்லாம் கொடுத்து நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப் ரைட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், வித்ட்ரா, அதாவது கேன்சல் ஆகிடும். நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்து அதை பிடுங்கிக்குவாங்க. ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆர் கன்சல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட் ஆர் இண்டல்ஜ் இன் ட்ரேட் வித் எனிமி கண்ட்ரிஸ். இப்போ எனிமி கண்ட்ரியோட நம்ம வந்து ட்ரேட் வச்சுக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஆர் இஃப் த பர்சன் ஹேஸ் பீன் சென்டென்ஸ் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 2 years. 2 வருஷத்துக்கு அவங்க இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டைம்லையும் என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க வந்து நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் ரைட்டை வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், basic rights. The fundamental rights are enshrined in the Part 3 of the Constitution from Article 12 to 35. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம 8 பார்ட்ஸ் பார்த்தோம். அந்த 8 பார்ட்டில் 3rd பார்ட்டில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸு ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரலாம். இன் திஸ் ரிகார்ட் த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிப்ரைவ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏனுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் அட் ப்ரெசென்ட்டில் வந்து ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ரைட் டு ஓட் அப்படின்றது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் வந்து பேசிக்காக இல்லை. 6 பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. Part 3rd of the Constitution is rightly described as the Magna Carta of India. Magna Carta, மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவோம். While the fundamental rights are available to all persons, for the certain fundamental rights are available only to Indian citizen. இப்போ வந்து எல்லா பர்சன்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தாலும் ஒரு சில ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனுக்கு தான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இப்போ கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ரைட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். A writ is an order or command issued by the court in writing under its seal. இப்போ ரிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு
தடை உத்தரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். கமாண்ட் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோர்ட்னுடைய ரைட்டிங்ஸில் அண்டர் கவர்மெண்ட் கோர்ட்னுடைய சீல் வச்சு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது. இட் இஸ் a nature of command or prohibition from performing certain acts that are specified in the order of the courts. இப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இல்லை நம்மளுக்கு நிராகரிக்குது அப்படின்னு சொன்னால், நிராகரிக்கப்படுறாங்கன்னா அதை நம்ம வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும் கோர்ட்னுடைய ஆர்டரை வச்சு. both the Supreme Court and the High Courts are empowered to issue 5 kinds of writs. இப்போ வந்து 5 kinds of writ வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு இஷ்யூ பண்ணலாம். தட் இஸ் வை த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் அஸ் த guardian of our constitution. According to B.R. Ambedkar, Article 32 is the heart and soul of the constitution. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொன்னால் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது ஆர்டிக்கல் 32. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட் வந்து ஒரு கமாண்டோ ஆர்டரோ இஷ்யூ பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு தப்பாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஹெபியஸ் கார்பஸ் இப்போ வந்து ஒரு பர்சனை வந்து இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்க தப்பே செய்யலாம், அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கிற பீப்புளை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது தான் ஹெபியஸ் கார்பஸ். அதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஆள்கொணர்வு மனு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து இஷ்யூ பண்ணணும். நெக்ஸ்ட் மேண்டமஸ், இட் ப்ரொடெக்ட்ஸ் த பெட்டிஷனர்ஸ் ஹூ ரெக்வயர் லீகல் ஹெல்ப். வந்து லீகல் ஹெல்ப் வந்து கிடைக்கணும், அதாவது சட்டப்படியான உதவி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படி அந்த பெட்டிஷனர் கொடுத்துறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இட் ப்ரொடெக்ட்ஸ் த பெட்டிஷனர் ஹூ ரெக்வயர்ஸ் லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை த ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். ப்ரொஹிபிஷன் அப்படின்றது தடை உத்தரவு. இப்போ ஏதாவது ஒன்று நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கோர்ட்னுடைய ஆர்டர் வச்சு அதை ஸ்டாப் பண்ணிடலாம். இட் ப்ரொஹிபிட்ஸ் எ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன்னா அதனுடைய வரம்பு எல்லைக்கு உட்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், ப்ரொஹிபிஷன் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணலாம். செர்டோரியரி, இட் quashes an order issued by the subordinate court by overstepping its jurisdiction. இப்போ வந்து அவங்களோட வரம்புக்கு மீறி அவங்க செய்யும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சபார்டினேட் கோர்ட் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். கோ வாரண்டோ, இட் ப்ரிவென்ட்ஸ் அசெப்ஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். இப்போ இல்லீகல் முறை சட்டத்துக்கு எதிராக ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்கள வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் பப்ளிக் ஆஃபீஸர்ஸை. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம எப்போ சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பிரசிடெண்ட் மேக்ஸ் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அண்டர் ஆர்டிக்கல் 352. த ஃப்ரீடம் கேரண்டீட் அண்டர் ஆர்டிக்கல் 19 ஆர் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட். அதுவே எமர்ஜென்சி, அதாவது அவசர கால எமர்ஜென்சி ஆக்ட் இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகிடும், சஸ்பெண்ட் ஆகிடும். த பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆர்டர். பிரசிடென்ட்டும் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தீஸ் ஆர்டர்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த பார்லிமெண்ட். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரை வந்து யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதாவது பார்லிமெண்ட்டில் அதை இஷ்யூ பண்ணணும். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபஸ்ட் ஒன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணணும். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். அதுமாதிரி ஆர்டிக்கல் 15 பார்த்திங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே காமிக்கக்கூடாது, எல்லோரும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணணும். அந்த பேசிஸ் ஆஃப் த கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்கக்கூடாது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்கக்கூடாது. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை வந்து ஒழிச்சிடணும் அப்படின்றது ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 18 பார்த்திங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். வந்து ஏதாவது ஒரு பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மிலிட்ரியிலேருந்தும் அகாடமிக் சைட்லேருந்து கொடுக்குறத தவிர மற்றது எல்லாமே என்ன பண்ணும், அபாலிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம். நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனா சுதந்திரம். எதுக்கெல்லாம் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிக்கல் 19 ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்ப்ரெஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன், இதிலெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கறனால தான் நம்ம வந்து பேசுகிறோம். நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கிறவங்களாம் அவங்க வந்து எழுதுகிறாங்க, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, மூவ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம இருக்கலாம், எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கன்வென்ஷன் ஃபார் அஃபென்ஸ். அப்போ வந்து அஃபென்ஸ் தவறான வழியில் இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆர்டிக்கல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இப்போ நம்மளுடைய லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது, தனி மனித சுதந்திரமும் ப்ரொடெக்ட் பண்ணுறது.
ஆர்டிகல் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதுதான் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கிடைக்கணும் 21Aல. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். பீப்புள் வந்து இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது, சர்டன் கேசஸ்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும். நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் 23 ப்ரொகிபிஷன் ஆஃப் டிராஃபிக்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லேபர். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தப்பான வழியில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அப்புறம் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ், தொழிலாளர்களுக்கு எதிரான உரிமை, அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டேஞ்சரஸான ஜாப்ஸ் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணுறோம், அதை வந்து ப்ரொகிபிட் பண்ணணும். ஆர்டிகல் 24 ப்ரொகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸில் இந்த சைல்டு லேபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைல்டு லேபர் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மைன்ஸில் அந்த டேஞ்சரஸான ஜாப்ஸ்லாம் சில்ட்ரன் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில்ட்ரனை எம்ப்ளாய் பண்ணால் கம்மியாக சேலரி கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஆர்டிகல் 24. நெக்ஸ்ட்டு ரைட் டு ரிலீஜியன். நம்ம தான் முன்னாடியே சொன்னோம், இந்தியா இஸ் எ செக்யுலர் ஸ்டேட், ஆல் ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாருமே இருக்காங்க, எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணும். ஃப்ரீடம், ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். அப்போ வந்து அவங்க ஃப்ரீயாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அந்த ரிலீஜியன், அவங்களுடைய பிரின்சிபல்ஸ்லாம் ப்ரொபகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 26 ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அந்த சமயம் சார்ந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது. ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். இப்போ வந்து ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ரிலீஜியனுக்கு, ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நடத்துப்பாங்க அதுக்கெலாம். ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து ஏதாவது ரிலீஜியன், நம்ம எந்த ரிலீஜியன் வேணாலும் கன்வெர்ட் ஆகிக்கலாம், எந்த காட் வேணாலும் ப்ரே பண்ணலாம். அண்ட் ஆர் ஒர்க்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ அந்த ரிலீஜியன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ரிலீஜியன்ஸில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்துவாங்க, அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட், நம்மளுடைய கல்ச்சரும் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காகவும். ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். அந்த மைனாரிட்டிஸ் பீப்புளில் வந்து மைனாரிட்டியாக இருக்கிற அந்த லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சரெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு ரன் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு ரைட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் தான் நம்ம முதல்லே சொன்னோம். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அதான் ஆர்டிகல் 32 இட் அலவுஸ் இண்டிவிஜுவல் டு சீக் ரீட்ரெஸல் ஃபார் த வயலேஷன் ஃபார் தயர் ஃபண்டமெண்டல் ரைட். நம்ம வயலேட் பண்ணியிருக்காங்க, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம சொன்னோம் முதலே ஃபஸ்ட்டு பிகினிங்கில் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒன்று. ஆர்டிகல் 31 வாஸ் டெலிட்டட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் பை த 44 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978. இப்போ வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் திருத்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் அண்ட் லீகல் ரைட். வந்து அதை லீகல் ரைட், ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு இல்லாத லீகல் சட்டப்பூர்வமான ரைட்டு அப்படின்னு சொல்லி மேக் பண்ணியிருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 300A ஆஃப் பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். 22 பார்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 22 பார்ட்டில் வந்து பார்ட் 12 வந்து பார்த்திங்கன்னா இதை லீகல் ரைட்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வயலேஷன் ஆஃப் ஒரு புக் இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்ஸில், வயலேஷன் ஆஃப் விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த டீம்ஸ் டெபிசிட் இந்த ஸ்டாம்ப்ஸ். இந்த ஸ்டாம்ப் இதில் பார்த்திங்கன்னா எந்த ரைட்டை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும். தட் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். We will continue the lesson in the next class. Thank you students.